என்னதான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலும் குழந்தைகளுக்கு இந்த நூடுல்ஸ் பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும். இப்போ கடைகள்லேயே வீட் பாஸ்தா, வீட் நூடுல்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து இட்டாலியன் ஸ்டைலில் எப்படி வெஜிடபிள் பாஸ்தா பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பாஸ்தாவை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டரில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், குடமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர், மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓரிகானோ சேர்த்துக்கோங்க. இந்த ஓரிகானோ பீஸாக்கு மேலெலாம் போடுவோம்ல, இது சேர்த்தா தான் அந்த இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வேக வச்ச பாஸ்தா சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.